சூப்பர் ஐயா. ஒரே விசில நீங்க ஆர்டர் எடுத்துட்டீங்க. யாருன்னு நினைச்சேன். போறதுக்கு 100 ரூபாய் ஆகும் சார். 60 ரூபாய் ஆகும்ல. சரி போங்க 90 ரூபாய் ஆகும் சார். பார்த்து வாங்கிக்கப்பா. இல்ல சார். சகல இங்க வா. இந்த நடைய நாம எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியல. ஏய் நில்லுங்க. ஏய் நில்லுங்க. மூஞ்ச காட்டு. ஏய் சகல அவங்களே தான் கடைஞ்செடுத்த கேடிகளா. சகல அவளை ஓடுறாங்க பாரு. சகல வர சகல. ஏய் ஓடாதீங்க, ஓடி போய் பிடிங்க. ஏய் ஓடாதீங்க. யார் இவங்க? பெரிய கோலகாரிங்கப்பா அவளுங்க. இவளுங்களை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்குது. இவளுங்களை புடிச்சு கொடுத்தா உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். கொஞ்சம் இரு. அடி பாவிகளா, அடி ராட்சசிகளா, அநியாயமா என் மருமனை கொன்னுட்டீங்களடி. உங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. மொத்தம் நல்லா வீணா பொண்ணுங்களோட சேர்ந்துக்கிட்டு என்ன மடக்கலாம் பாக்குறியா? என்ன யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. யாரு வீணா பண்ணுவாங்க? நாங்களா? நான் அடிச்சா நல்லா இருக்காது. பாதிக்கப்பட்டவங்க அடிச்சா நல்லா இருக்கும். இரு, நாட்டடி கேள்விப்பட்டிருக்க நீ. இப்ப பாடி ஐயா கமான். நல்லா வாகா முடிஞ்சு தம்பி. வந்துடு. அவனுங்களை புடிச்சு கொடுத்தா அவனுக்கு நல்ல பேர் கிடைக்கும். எடு டக்குனு எடு. சட்டு போ. வேகமா ஓட்டு. வேகமா போ. ஸ்டாப். வண்டி நிறுத்துங்க. ஸ்டாப். எங்களை துரத்திட்டு வராங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். உங்களுக்கு புண்ணியமா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. யார் வேணும்? சீக்கிரம் போங்க. என்ன சாங்களா? எஸ்கே போயிட்டாங்க அவங்க. போயிட்டாளுல. என்ன சாங்களா? நல்ல சான்ஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் சாங்களா. மாப்ள. ஐயோ என்னாச்சு? அட போ மாம்சே. இந்த மூதேவிகளை வேற எந்த மூதேவியை கூட்டி போயிடுச்சு மாம்சே. வாங்க ஆட்டோல போய் தேடுவோம். எங்க போய் தேடுவ? வா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஏறு. அவளுங்க போலாம் ஏறு மாம்சே. வா சகல. மாப்ள தப்பிக்க விட்டீங்க. ஒரு நிமிஷம் பா. நான் முன்னாடி உட்கார்ந்துக்கிறேன். போய் ஃப்ரண்ட்ல உட்காரு. இரு. அப்பா நம்பா. தேங்க்ஸ் மேடம். சரியான நேரத்துல எங்களை காப்பாத்துனீங்க. இதுல என்ன இருக்கு? ஆமா, யார் அவங்க? திருட்டு பசங்களா? அதெல்லாம் இல்ல மேடம். அவங்க என் குடும்ப எதிரிங்க. தனியா சிக்கினதும் தாக்க முயற்சி பண்ணாங்க. நல்ல வேளை அவங்க கிட்ட சிக்காம தப்பிச்சிட்டீங்களே. ஆமா, நான் உங்களை எங்கேயோ பாத்திருக்கேனே. ஐயோ, அக்காவை அரெஸ்ட் பண்ணப்ப டிவியில பாத்திருப்பாளோ? இல்லையே. என்ன நீங்க எங்கேயும் பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்ல. நானும் உங்களை பார்த்ததே இல்ல மேடம். எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு. நீங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ஜிஎம்ஆ இருந்தீங்க தானே? ஆமா, கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க. எங்க டெலிகேட்ஸ் மீட் பண்றதுக்காக அடிக்கடி உங்க ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். அப்ப நான் உங்களை பாத்திருக்கேன். எவ்வளவு கம்பீரமா ஆளுங்க கிட்ட வேலை வாங்கிட்டு இருப்பீங்க. எதுவா இருந்தா என்னங்க, இப்ப நீங்க என் கூட வாங்க. உங்களுக்கு சேஃபான இடம் எதுன்னு சொல்லுங்க. அப்புறம் நான் அங்கே உங்களை டிராப் பண்றேன். சரி மேடம், ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. ரொம்பவே பயந்து போயிட்டோம். உன்னை உயிரோட பாப்பமா இல்லையானே ஆயிப்போச்சு. என் பையன் கல்யாணத்துக்கு வந்த இடத்துல இப்படி ஆயிப்போச்சேன்னு நான் புலம்பாத நாளே இல்ல. நல்ல வேளை, எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்களும் அண்ணன் வந்து சேர்ந்துட்டீங்க. இப்ப அண்ணனுக்கு எப்படி இருக்கு தெரியல. இன்னும் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. யூஎஸ்ல எல்லாம் அட்மிட் பண்ண உடனே டாக்டர் நம்மள பார்த்து அவரோட நிலைமை என்னன்னு சொல்லிடுவாங்கல்ல. அதுக்கப்புறம் நம்ம பெர்மிஷனோட தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே ஆரம்பிப்பாங்க. பயப்படாதீங்க, ஒண்ணு ஆகாது. மேடம்,
அப்போல இருந்து நாங்களும் அதே தான் மேடம் சொல்லிட்டு இருக்கோம். சமாதானம் ஆக மாட்டேங்கிறாங்க. இங்க பாருங்க, இங்க பெஸ்ட் டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. கவலைப்படாதீங்க, அவருக்கு எதுவும் ஆகாது. மேடம் டாக்டர் கவலைப்படாதீங்க. he is perfectly all right. ஓ thank you டாக்டர். thank you very much. இப்பதான் உங்க முகத்துல சிரிப்பே பார்க்க முடியுது. டாக்டர் இப்போ வெங்கடேஷ்க்கு எப்படி இருக்கு? சிவியர்னு சொல்ல முடியாது, மைல்டான அட்டாக் தான். ஓ thank god. ஏற்கனவே மன உளைச்சல்ல இருந்திருப்பார் போல, அதனால பிபி அதிகமா இருக்கு. சரியான நேரத்துல முதலுதவி செஞ்சிருக்கீங்களே, அதுல கொஞ்சம் சரியாயிடுச்சு. எந்த ஆபரேஷனும் தேவையில்ல, வெறும் மருந்து கொடுத்தே பிளாக்க கரைச்சிடலாம். thank you so much டாக்டர். இப்போ கண் முடிச்சிட்டாரா? கண்ணு முடிச்சிட்டாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இசிஜி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அது முடிஞ்சதும் நீங்க பார்க்கலாம், பேசலாம். டாக்டர், அவர் எவ்வளவு நேரம் ஐசியூல இருக்கணும்? நார்மல் வார்டுக்கு மாத்த சொல்லிட்டேன். அவர் கண்ணு முழிச்சதும் நீங்க மட்டும் போய் பாருங்க. சிஸ்டர் வந்து சொல்லுவாங்க, அப்ப போய் பாருங்க. thank you டாக்டர். மலரு, மாமா. தாயி எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. எங்க உன்னை பார்க்காம போயிருவேணும்னு நினைச்சேன். அழாதம்மா, அழாத. எப்படி மாமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தாயி, நல்லா இருக்கேன்டா. உன்னை பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் மருமகன் போன மாதிரி எங்க நீயும் போயிருவியோ, எங்க அக்கா குடும்பம் வாரிசே இல்லாம போயிடுமோன்னு ரொம்ப கவலைப்பட்டேன்பா. எனக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, சொந்தம்னு யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க என்ன மன்னிக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன் மாமா. என் மேல உங்களுக்கு வெறுப்பு இல்லையா? சாச்சா, அதெல்லாம் துளி கூட இல்லடா. உங்க வீட்டுக்காரர் எப்படிடா இருக்காரு? நல்லா இருக்காருன்னு இப்பதான் டாக்டர் சொல்லிட்டு போனாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆத்தா மாரியாத்தா, என் குளத்தையே காப்பாத்தி நல்லது செஞ்சம்மா. மேடம், நீங்க போய் பார்க்கலாம். மாமா, நான் போய் பார்த்துட்டு வரேன் மாமா. சரிம்மா, நான் வந்திருக்கேன்னு சொல்லுமா. கண்டிப்பா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பிரகாஷ், ரொம்ப பெரிய காரியம் பண்ணிருக்கப்பா. உங்க 2 பேரையும் நம்பாம இருந்தேன். இவ்வளவு பெரிய வேலையை முடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது பிரமிப்பா இருக்கு. சார், இதுல எங்க வேலை ஒண்ணு இல்ல சார். அந்த காயத்ரி அதான் இங்க உங்களை விட்டுட்டு போயிருக்கா. நாங்க மட்டும் சரியான நேரத்துக்கு போயிருந்தா அங்க காயத்ரி, வினோதினி 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிருப்போம். பிரகாஷ், எங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சதுப்பா. ஆனா அதை நாங்க விட்டுட்டு வந்து நிக்கிறோம்ப்பா. என்ன சொல்றீங்க? ஆமாண்டா, இங்க ஆஸ்பத்திரி வர வழியில அந்த காயத்ரி வினோதினி நாங்க பார்த்தோம்டா. எங்க கையில மாட்டலாங்கடா. என்ன மாமா, மாட்டியமா விட்டுட்டு வந்துட்டீங்க? 2 பேரையும் பார்த்ததும் எங்களுக்கு வந்து ஆத்திரத்துல அடிச்சு பிச்சை எடுத்துட்டோம்ல. அடிச்சீங்களா? ஆமா, அவங்களை எல்லாம் அடிக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. கொலை பண்ணா கூட தப்பு கிடையாது சத்யா. அண்ணா, 3 பேர் இருந்திருக்கீங்க, எப்படி விட்டீங்க? ஒரு செகண்ட் அசந்த நேரத்துல எங்களை தள்ளி விட்டு ஓடிட்டாங்கடா. டேய், அவங்க தான் ஓடுறாங்கன்னா நீங்க வேகமா ஓடி பிடிக்க முடியாதா? அவளோட வேகமா என்னால ஓட முடியும்பா, ஆனா காரை விட வேகமா ஓட முடியுமாப்பா? காரா? என்ன சொல்றீங்க? ஏன்பா, ஓடுறவளை நாங்க துரத்தி பிடிக்கிறதுக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் கார்ல பிக்கப் பண்ணிட்டு போயிட்டான்ப்பா. நாங்க எப்படிப்பா துரத்தி பிடிக்கிறது? விடுங்கண்ணே, ஓடட்டும். எவ்வளவு தூரம் ஓட போறா? எப்படியும் போலீஸ்ல சிக்கதான் போறா. அண்ணா, அவளோட பவர் எல்லாத்தையும் புடுங்கியாச்சு. அவ எப்பவுமே ஏதாவது கூட்டணி வச்சுக்கிட்டு தான் நமக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தா. இப்ப அவளுக்கு சப்போர்ட்னு யாருமே கிடையாது. இனிமே அவளை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி, நீங்க கவலைப்படாதீங்க. டேய், இதே மாதிரி நம்ம ஜெயின் விலாஸ் பத்தத்தை மீட்டிட்டா போதும்டா. அவ கதை கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிரும்டா. அதையும் நாங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவோம், நீ கவலையப்படாத. ஏதோ ஒரு கிரைம் த்ரில்லரை நேர்ல பாக்குற மாதிரி இருக்கு. ஒரு லேடி இவ்வளவு போல்டா இப்படி எல்லாம் செயல்பட முடியுமாங்கிறதே ஆச்சரியமா இருக்கு. சார், நீங்க அவளை தப்பா லேடின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பார்க்கத்தான் அவ பொம்பளை, ஆனா அவ 15 ஆம்பளைங்களுக்கு சமம் சார். பிரகாஷ், என் மருமகளை உயிரோட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். சொன்ன மாதிரியே செஞ்சுட்டியே, ரொம்ப நன்றிப்பா. ஐயா, நன்றி எல்லாம் வேணாம். சந்தோஷமா இருக்கீங்கல்ல, அது போதும். பெருசு, அப்ப நம்ம தீர்த்த யாத்திரைக்கு போவோமா? அண்ணா, அட என்னப்பா, பேச்சுல கூட தீர்த்தத்தை சேர்க்க விட மாட்டாங்கற. அக்கா, இந்த லேடி பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவளா இருக்காக்கா. நம்ம நிலைமைய சொன்னதும் யோசிக்காம இந்த மாதிரி ரூம கொடுத்து எத்தனை நாள் வேணாலும் தங்கிக்கோன்னு சொல்றா. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவங்க யாரா இருந்தா நமக்கு என்ன? இப்போதைக்கு நமக்கு வேற வழி இல்ல. நைட்ல தனியா ரோட்ல அலைஞ்சா என்னென்ன பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியாதா? இப்ப கூட அந்த ராஜுகிட்டயும் மூர்த்தி கிட்டயும் சிக்கி போலீஸ்ல மாட்ட இருந்தோமே. கரெக்ட் தான்க்கா. இப்ப லாட்ஜ்லயும் தங்க முடியாது. போலீஸ் நம்மள அங்கதான் தேடுவாங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு தங்கறதுக்கு இடம் கிடைச்சதே பெரிய விஷயம். இந்த மாதிரி ரூம் கிடைச்சது அதை விட அதிர்ஷ்டம்க்கா. நல்லபடியா பேசி இங்கே கொஞ்ச நாள் தங்கிட வேண்டியதான்.
அதுக்குள்ள நம்ம வேலையெல்லாம் முடிக்க பிளான் பண்ணணும். போய் தர. அலைஞ்சு தெரிஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கீங்க. அதான் உங்க 2 பேருக்கும் டிஃபன் செய்ய சொல்லிருக்கேன். இப்ப முதல்ல இந்த ஜூஸை குடிங்க. பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. தேங்க்யூ so much மேடம். இட்ஸ் ஓகே. எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க நீங்க. அந்த நம்பி கன்ஸ்ட்ரக்ஷனை முன்னேற்றத்துக்கு நீங்க பட்ட கஷ்டத்தை என்னால நம்பவே முடியல. ரொம்ப தைரியமா போராடி இருக்கீங்க. என்ன பிரயோஜனம்? என்னதான் பண்ணிருந்தாலும் எதிரியா தானே பாக்குறாங்க. நீங்க உழைச்ச உழைப்ப புரிஞ்சுக்காதவங்கள பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? விட்டு தள்ளுங்க. நீங்க உட்காந்து ஜூஸ் குடிங்க. எனக்கு என்னமோ உங்க மேல இனம் புரியாத பாசம் வந்துருச்சு. இந்த வீட்டை உங்க வீடா நினைச்சுக்கோங்க. எத்தனை நாள் வேணாலும் தங்கிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். போறதுக்கு இடம் இல்லாம தான் நாங்க இருந்தோம். இந்த நேரத்துல நீங்க செய்யறது ரொம்ப பெரிய உதவி. உங்களை மாதிரி லேடிஸ்க்கு உதவி பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க தங்கறதுக்கு மட்டும் இல்ல, உங்க கேஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கும் நான் ஹெல்ப் பண்றேன். அது உங்களால முடியுமா? எனக்குன்னு ஒரு பிசினஸ் இருக்குல்ல, அதனால எனக்கு எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கூட எனக்கு ஆளுங்க இருக்காங்க. அடேங்கப்பா, நீங்க எங்களை விட ரொம்ப பெரிய இடமா இருக்கீங்க. பெரிய இடம் சின்ன இடம்னு எதுவுமே இல்லம்மா. மனசுதான் நம்ம பெரிய ஆளா சின்ன ஆளான்னு தீர்மானிக்குது. பேச வேண்டியதெல்லாம் காலையில பேசிக்கலாம். நான் உங்களுக்கு டிஃபன் கொடுத்து அனுப்புறேன். சாப்பிட்டு நிம்மதியா தூங்குங்க. தேங்க்யூ மேடம். பரவாயில்ல. நமக்கு இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து மாட்றாங்க. முதல்ல வந்து அந்த நம்பி மாட்டினா, உன்னோட கடந்த கால வாழ்க்கைய பத்தி தெரிஞ்சும் அத பத்தி கேர் பண்ணாம உன்னை அப்படியே நம்பினா. இப்போ இந்த லேடி, உண்மையிலேயே நீ ரொம்ப ரொம்ப லக்கி தாங்க. அக்கா, ரெண்டும் செம்ம கட்டக்கா. சூப்பர் ஐட்டங்கா. செம்மையா இருக்காளுங்க. அவளுங்களை பார்த்ததுமே நான் முடிவு பண்ணிட்டேன்டா. வத்தலும் தொத்தலுமா இருந்தாதான் வருவேன்னு சொல்ற கஸ்டமரும் இருக்காங்க. ஆனா இவளுங்களை மாதிரி பியூட்டியை தான் பெரிய கஸ்டமருங்க விரும்புறாங்க. அவங்க தான் பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அக்கா, அதுவும் இதுங்களை பாக்கிறதுக்கு செம்ம ஸ்டைலா இருக்குதுக்கா. பணக்கார லுக் வேற சூப்பரா இருக்குதுக்கா. வெள்ளத்தோட வேற இருக்கிறாளுங்களா, லைன்ல இறங்கி விட்டான்னு வச்சுக்கா, எல்லாம் கியூல நிப்பானுங்க. அதான்டா என்னோட பிளானே. அப்புறம் என்னக்கா, வாட்ஸ்அப் குரூப்ல இவளுங்க போட்டோவை போட்டு விடு. அப்புறம் பாரு வாசல்ல எவ்வளவு கூட்டம் கூட்டமா வந்து நிக்கிறாங்கன்னு. முட்டாள் முட்டாள். பொதுவுல போடுறதுக்கு இவளுங்களை மத்த கேர்ள்ஸ் மாதிரி நினைச்சியா? இவளுங்க ஸ்பெஷல் ஐட்டம்டா. இவளுங்க இதுக்கு முன்னாடி இந்த தொழிலே பண்ணதில்ல. இவளுங்களை நம்ம ஸ்பெஷல் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்கணும். அதுவும் சூப்பர் தான்க்கா. செலக்டடா பார்த்து தாண்டா இவளுங்க போட்டோஸ் அனுப்பணும். சாதாரண கஸ்டமர்ஸ் 10 பேர் தர பணத்தை விட அதிகமா ஒரே ஆளா கொடுக்கறான் பாரு, அவனுங்களா பார்த்து தான் போட்டோஸ் அனுப்ப போறேன். அப்புறம் பணம் எப்படி வந்து குவியுதுன்னு பாரு. நம்ம மகா பாப்பா சீக்கிரமா வளரால, வயிறு லேசா மேடு தட்டுது பாருங்க. ஆமா, மகா ஏன் பொண்ணு இல்ல, அதான் வேகமா வளர்றா.
ஏன் சத்யா வயித்துல குழந்தை உதைக்கிறது இப்பவே உனக்கு தெரியுதா? அவசர கொடுக்க அதுக்கு 7 மாசம் ஆகும். மகா பாப்பா முழுசா வளர வேண்டாமா? மகா பாப்பா, உன் அப்பா உன்னை கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சுல்ல? அப்பா மேல கோவமா இருக்கியா? ஹேய் மகா பாப்பா, ஐம் சாரிடா. உன்னோட முன்னாள் பெரியம்மா படுத்தின பாட்டுல உன்னை பத்தின நினைப்பையே அப்பா மறந்துட்டேன்டா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. அதெல்லாம் செல்லாதுன்னு சொல்றியா? ஒரு கேடு கிட்டவ பாடுபடுத்தினாங்கிறதுக்காக சொந்த குழந்தைய மறந்துடுவீங்களான்னு சொல்றியா? ஐயோ மகா பாப்பா, அதெல்லாம் இல்லடா. இப்ப உன்னையும் உங்க அம்மாவையும் சேர்த்தே கொஞ்சம் பாரு. சுத்தக்கூடாதுங்க. போதும் போதும் போதும். எல்லாம் எனக்கு தெரியும். இப்போ உன்னை பூ மாதிரி படுக்க வைக்கிறேன் பாரு. இப்படி சந்தோஷமா சிரிச்சு பேசி எவ்வளவு நாள் ஆகுதுல? அந்த காயத்ரி நம்மள ஓட ஓட துரத்துனால, நிம்மதி இல்லாம அலைய விட்டால. இந்த நல்ல நேரத்துல இப்ப எதுக்கு அவளை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அவதான் போயாச்சுல, அப்புறம் என்ன? உண்மைதான், அவளை தெருவுல நிறுத்தியாச்சு. அவளுக்கு இருந்த ஒரே சப்போர்ட் அந்த மினிஸ்டர் தான். அந்த சப்போர்ட்டையும் கட் பண்ணியாச்சு. இப்ப கையில பணமும் இல்ல. ஆனா அத மாதிரி 2 பேரும் தெருவுல நிக்கிறாங்க. அப்புறம் என்னங்க, விடுங்க அத. இல்ல சத்யா, என்ன இருந்தாலும் ஜெய்ஹிந்த் விலாஸ் பத்திரம் இன்னும் நம்ம கைக்கு வரலையே. அது எங்க இருக்கு, யார் வச்சிருக்கா, அதோட நிலைமை என்ன, அது நம்ம கைக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அதை நினைச்சதான் கவலையா இருக்கு. இங்க பாருங்க, இப்ப நிலைமையில அவ பல்ல புடுங்கின பாம்புதான். இனிமே அவளால ஜெய்ஹிந்த் விலாச எதுவுமே பண்ண முடியாது. இல்ல சத்யா, அவளை அவ்வளவு ஈஸியா இட போட்டுற முடியாது. ஜெய்ஹிந்த் விலாஸ் பத்திரத்தை நம்ம கைப்பற்ற வரைக்கும் நம்ம நிம்மதியாவே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். வெறும் பத்திரத்தை வச்சு அவளால என்னங்க செய்ய முடியும்? அந்த நினைப்பெல்லாம் கொஞ்சம் விடுங்களேன். நீ ஜெயில இருந்தப்போ நான் பட்ட பாடு எவ்வளவு தெரியுமா? உனக்கு டெங்கு வந்திருக்குன்னு கேட்டதும் நான் உட்காந்து அழவே ஆரம்பிச்சிட்டேன். என் புருஷன் அழுதாருன்னு கேள்விப்படுறத கூட என்னால தாங்கிக்க முடியாதுங்க. என்ன செய்ய, சில நேரம் எமோஷன் நம்ம மனசு மீறி வெளியே வந்துடுது. பாவம், உன்னையும் மகாவையும் எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டா அந்த காயத்ரி. நம்பியை மட்டும் உயிரோட கொண்டு வந்திருந்தா இவ்வளவு போராட்டமே தேவைப்பட்டிருக்காது. காயத்ரியை என்னைக்கோ ஜெயில போட்டிருக்கலாம். காயத்ரி இந்த விஷயத்துல நம்மளை விட ஃபாஸ்டா இருக்கா. ஆனா அவ என்னதான் பண்ணாலும் தெய்வம் நமக்கு துணையா யாராவது அனுப்பிட்டு தானே இருக்கு. சத்தியகலாவை கேரளால உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தது தெய்வம் தானே. பாவம், நம்மளால அவ புருஷனை இழந்து, வாழ்க்கையை இழந்து, எல்லாத்தையுமே இழந்து நிக்கிறாள். சத்தியகலாக்கு போன் பண்ணி பேசுனியா? ஐயோ, நான் மறந்தே போயிட்டேங்க. எப்படி மறந்து போனேன்னே தெரியல. காயத்ரி படுத்தின பாட்டுல யாருக்கு என்ன ஞாபகம் இருந்தது? இப்பதானே நிதானத்துக்கு வந்திருக்கோம். லைட் அடிச்சு இப்ப போன் பண்ணா பேசுறியா? பரவாயில்லைங்க, இப்ப பேசலன்னா மறுபடியும் மறந்துட்டு போறோம். கால் பண்ணுங்க. ஹலோ, பிரகாஷ்ண்ணா சொல்லுங்கண்ணா. சத்யா உன்கிட்ட பேசணும்னு சொல்றா, பேசுறியா? சத்யாவா? கொடுங்கண்ணா. சத்யகலா, சத்யா நல்லா இருக்கியா? சத்யா பிரகாஷ் என்ன நீ பட்ட பாடல்லாம் சொன்னாரு. எனக்கு அப்படியே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சத்யா. சத்யகலா, உண்மையிலேயே நாங்க உன்னோட நிலைமையை நினைச்சுதான் ரொம்ப வருத்தப்பட்டோம். நல்லவரோ கெட்டவரோ, உன்னால அவன் புருஷன் கூட வாழ முடியாம போயிடுச்சு. அதுக்கு ஒரு விதத்துல நாங்களும் தானே காரணம். பாத்தியா, இதான் உன்னோட நல்ல மனசு. நானும் எங்க அப்பா உன்னை எவ்வளவு பாடுபடுத்திருப்போம். எல்லாத்தையும் மறந்துட்டு என் வாழ்க்கைய நினைச்சு நீ பேசுற பாத்தியா? ஏய், என்ன பேசுற? வாழ்க்கையில சில சிக்கல் வரும்போது எல்லா மனுஷங்களும் நடந்துக்கிற மாதிரி தானே நீங்களும் நடந்துக்கிட்டீங்க. உன் மேல என்ன தப்பு இருக்கு? இல்ல சத்யா, இது உன்னோட பெருந்தன்மையை தான் காட்டுது. நானும் எங்க அப்பாவும் உன் குடும்பத்தை படுத்தின பாட்டுக்கு நாங்க என்ன விளங்கிட்டோமா? சொந்த ஊர்லயே இப்ப எனக்குன்னு யாருமே இல்ல. நான் இப்போ அனாதையா நிக்கிறதுக்கு காரணமே நான் உனக்கு செஞ்ச பாவம் தானே. உன்னை இப்ப யார் அனாதைன்னு சொன்னது? உனக்காக நாங்க இருக்கோம். நீ எங்க இருக்க? இப்ப என்ன பண்ற? நான் இங்க கேரளால தான் இருக்கேன். சொத்து பத்தெல்லாம் போச்சுங்கிறதுக்காக வயிறு பசிக்காம இருக்குமா என்ன? அதுக்காக ஏதாவது ஒரு வேலை பார்த்து தானே ஆகணும். ஏதோ கிடைக்கிற கூலி வேலையை பார்த்துக்கிட்டு அதுல வர சம்பளத்துல ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கேன்.
என்ன இங்க ஆம்பளைங்க என்ன பாக்குற பார்வை தான் தாங்க முடியல. மத்தபடி ஏதோ போயிட்டு இருக்கு சத்யா. என்ன சத்யா இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க? ஒரு வார்த்தை பிரகாஷ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. பண்ண பாவத்துக்கு அனுபவிக்கிறேன். இதுல ஃபோன் பண்ணி சொல்லி என்ன ஆக போகுது? என்ன நீ பாவமும் இல்ல புண்ணியமும் இல்ல. இப்ப என்ன ஊர்ல உனக்கு யாருமே இல்ல அவ்வளவுதானே? நான் இருக்கேன். இதுக்கு மேல நீ அங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம். நீ உடனே கிளம்பி சென்னைக்கு வா. என்ன சொல்ற சத்யா? நீ எனக்கு செஞ்ச உதவிக்காக நான் சொல்லல. எங்க இருந்தாலும் நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ், அக்கா தங்கச்சி மாதிரி. உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. நீ உடனே கிளம்பி சென்னைக்கு வா. ஆமா சத்யகலா, உனக்கு யாரும் இல்லைன்னு ஏன் நினைக்கிற? நாங்க இருக்கோம். நீ அங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம். இங்க இருக்கிறது உன் குடும்பம் தான். நாங்களும் உனக்கு சொந்தம் தான். நீ உடனே புறப்பட்டு சென்னைக்கு வா. உனக்கு நாங்க ஏதாவது வேலை பார்த்துறோம். ஐயோ இல்லண்ணா, வேண்டாம். என்னால உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீ சிரமம் பார்த்திருந்தா என்னால இது வரைக்கும் ஜெயில இருந்து வெளியே வந்திருக்க முடியாது. தயவு செஞ்சு சொல்றத கேளு. நீ இன்னைக்கே சென்னைக்கு புறப்பட்டு வா. இப்ப நீ அங்கிருந்து புறப்பட்டு வரலன்னு வை, அப்புறம் நானும் சத்யாவும் அங்க புறப்பட்டு வந்துருவோம். பாவ சத்யா, வயித்துல குழந்தையோட பஸ்லயும் ட்ரெயின்லயும் அலைய விடாத. ஐயோ வேண்டாண்ணா, சத்யாவெல்லாம் அலைய விட்டுறாதீங்க. நானே புறப்பட்டு அங்க வந்துடுறேன். எப்ப புறப்பட்டு வர? இருக்கிறதெல்லாம் ஏற கட்டிட்டு நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் கிளம்பி வந்துடுறேன். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு தகவல் சொல்லிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷம் சத்யா. நீ உடனே புறப்பட்டு வா. நம்ம கதையெல்லாம் நேர்ல பேசுவோம். வரேன் சத்யா, நீ உடம்ப பாத்துக்கோ. சரிடி, நேர்ல வந்து பேசுவோம். சத்யகலாக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். நீங்களே ஏன் தினமும் எங்களை தேடி வரீங்க? வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம். நன்றி.